நான் வந்து 2 ஃபோக்கஸ் பண்ண போறேன் இப்போ. மெயின் அ எப்போ, ஏன் அப்படிங்கிறது தான் மெயின். எப்போ மூடனா இருக்கணும், ஏன் மூடனா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப மூடனா இருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறனால தான் அது இந்த மாதத்திற்கான தலைப்பா நம்ம வச்சிருக்கோம். அப்போ அதுல ஏன் மூடனா இருக்கணும், எப்படி மூடனா இருக்கணும் அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த மூடனான் இருங்கள் அப்படிங்கிறதுல முதல்ல நம்மளுடைய சமூகத்தில இருக்கின்ற பழக்கவழக்கங்கள், நிறைய பழக்கவழக்கங்கள், இல்ல அந்த ஒவ்வொரு சமூகம், ஒவ்வொரு குரூப்பா இருக்காங்க இல்லையா? இல்ல ஒவ்வொரு இடம் சார்ந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு நிறைய மூட நம்பிக்கைகள் நம்மளுடைய சொசைட்டில இருக்கு. மூட நம்பிக்கைகள் அது திணிக்கப்பட்டு, அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரியான விஷயத்துல நிறைய மூட நம்பிக்கைகள் நம்மளுடைய சொசைட்டில இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகள் பெற்றவர்களுக்குன்னு சில வரைமுறை. பெண் குழந்தை பெற்று வைத்திருக்கிற, "உனக்கு இது என்ன?" அப்படின்ற மாரி. சில இடத்துல மரியாதை கூட சமூகத்துல பெண் குழந்தைகள் மற்றும் பெற்றிருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அதே மாரி விதவை பெண்களுக்கான மரியாதை கிடைக்காது. குழந்தை இல்லாதவர்களுக்கான மரியாதை கிடைக்காது. டைவர்ஸிக்கான மரியாதை கிடைக்காது. சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் ஊறி போயிட்டு, எல்லாருடைய மனதும் கஷ்டப்படுகிறதே அவங்களுக்கு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒளிஞ்சுகிட்டு நெறைய விஷயங்கள் நம்ம இதுல நடந்துட்டு இருக்கு. இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அ ஒரு கதை வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலேண்ட்ல நடந்த ஒரு கதை அப்படின்ற மாரி ஒரு ட்ரைபல்ஸ்க்கு இடையில நடந்த ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஹிந்தில ஒரு அழகான கதை. தந்தாரா, வாமிரோ கதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெவ்வேறு கிராமத்தை சேர்ந்தவங்கள். இந்த தந்தாராங்கிற பையனும், வாமிரோ அப்படிங்கிற அந்த பொண்ணும் வெவ்வேறு கிராமத்த சேர்ந்தவங்க. அவங்களோட ஊர் பழக்கம் என்னன்னா, ஒரு கிராமத்த சேர்ந்தவங்க இன்னொரு கிராமத்துல இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு சட்டதிட்டங்கள் வகுத்த ஒரு ஊர். ஆனா இவங்க 2 பேரும் எதிர்பாராத விதமா சந்திக்கிறாங்க. 2 பேருக்கும் பிடிச்சிருது. பழகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அத அவங்க அம்மா பாத்துர்றாங்க. அந்த வாமிரோங்கிற பொண்ணோட அம்மா அத பாத்துட்டு, அவங்கள வந்து அந்த பையன கண்டபடி திட்டுறாங்க. அவங்க திட்டுறத கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பயங்கர கோவமா திட்டுறாங்க. அப்ப அவன் கையில எப்பவுமே ஒரு வுட்டன் வாள் வுட்டன் ஸ்வாட் அந்த பையன் வச்சிருப்பான். அது யாருமே பாத்துக்கவே மாட்டாங்க. அவன விட்டு பிரிஞ்சும் இருக்காது. எப்பவுமே அவன் கூடயே வச்சிருப்பான். ஆனா யாருமே அத எப்படி அவன் யூஸ் பண்றான்னு பாத்ததே கிடையாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில அந்த பையன் கோவமா எல்லாரும் என்ன திட்டுறாங்களேன்ற கோவத்துல அந்த வேகமா அந்த வாள வெளிய எடுத்து அப்படியே தரையில குத்துறான். குத்துற வேகத்துல அந்த கோவத்தோடவே வேகமா அத திருப்பி பிடுங்கி எடுக்குறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஐலேண்ட் அந்த குத்துன இடம் அப்படியே உடைஞ்சு 2ஆ பிரிஞ்சிருதாம். ஐலேண்டாவே பிரிஞ்சிருது. அதான் அந்தமான்ல வந்து 2 வெவ்வேறு விதமான கார் அந்தமான், நிக்கோபார் அந்த அந்தமான் அப்படின்னு தனித்தனியா ஐலேண்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த பையன் அ ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த இளைஞனா இருந்தவன், ரொம்ப டல் ஆயிடுறான் அப்படிங்கிற மாரி. அதேபோல இந்த வாமிரோங்கிற பொண்ணு எங்க போனான்னே தெரியல. காணாம போயிட்டா அப்படிங்கிற மாரி. ஆனா இதற்கப்புறம் என்ன பரு மாற்றம் வந்து ஏற்பட்டது அப்படின்னா, இப்ப வந்து வேற வேற ஊருக்குள்ள இருக்கிற மக்களுக்கு இடையில கல்யாணம் நடந்துக்குது அந்த ஊர்ல இப்போ. அப்படின்ற மாரி அந்த கதை வந்து முடியுது. எப்படி மனசு மாற்றம் ஏற்படுதுன்றதோட இந்த மாதிரி ஒரு கதை. அப்ப இப்படி ஒரு நம்பிக்கையில ஒரு அழகான காதல் அந்த இடத்துல சிதைந்து போயிருது. அந்த இடத்துல கொஞ்சம் அவர்கள் அந்த புரிதல் இல்லாமலே இருந்திருந்தா, ஒருவேளை மூடனா இருந்திருந்தா, அந்த அழகான காதல் இன்னும் பல சந்தோஷமான தருணங்களை சந்தித்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ அந்த மூடனா அந்த சில இடங்கள்ல பெருசா புரிதல் இல்லாம இத ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததற்கு இன்னொரு சிறப்பான உதாரணமாக எத சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேள்பாரி. வேள்பாரியில ஒரு காட்சி வரும். கொற்றவை கூத்து நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குலத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா, அந்த பாரியோட பரம்பு மலையில வந்து பல குலத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில கைவிடப்பட்டவர்களாகவோ, அங்கிருந்து தப்பி பிழைத்து வந்தவர்கள் எல்லாருக்குமே அடைக்கலம் குடுத்து தான் பாரி வந்து அங்க எல்லாரையும் இருக்க வச்சிருப்பார். பாத்துக்குவாரு. அப்போ ஒவ்வொரு குலத்தை சார்ந்தவர்களும், அந்த ஒவ்வொரு கொற்றவை கூத்து 18 நாள் நடக்கிறதுல, அவங்களுடைய குலம் சார்ந்த ஒரு வாத்தியங்கள், உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, அந்த இத பத்தின கதைகள வந்து நாடகமாவும், பாட்டாவும், நடனமாவும் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அந்த மாரி ஒரு நாள் நாகர்குலத்தோட இது வந்து நடந்துட்டுருக்கும். அந்த நாகர்குலத்தோட இது நடக்கும்பொழுது, தீக்களி நடனம் அப்படின்னு சொல்லிட்டு, உடம்புல வந்து தீ பட்டாலும் ஒண்ணும் ஆகாத மாரியான ஒரு விதமான ஜெல் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி தீக்களி நடனம். அந்த இத தடவிட்டு ஆடுவாங்க. அப்ப ஆடம்பொழுது தான் அந்த பாரிக்கு வந்து அந்த இடத்துல ஒரு உண்மை புரியும். தன்னுடைய மகள் அங்கவையும், நாகர்குலத்தை சேர்ந்த அந்த பையனும் தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்பதான் அவங்க வந்து விரும்புறாங்கன்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. அப்ப வந்து அவரு சொல்றாரு, பக்கத்துல கபிலர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, "ஆ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து நாகர்குலத்த சேர்ந்த பையன் தான் எனக்கு மருமகனா வரப்போறாங்கிறது. என்னுடைய பேர குழந்தைகளோட இதுல வந்து அந்த நாகர்குலத்துல இருக்கிற இதுல வந்து இருக்கிறவங்களோட கண்கள்ல நீல நீல நிற வளையம் இருக்குமாம், கண்களுக்குள்ள. அந்த நீல நிற வளையத்தோட என்னுடைய பேர குழந்தையை பார்க்கும்பொழுது
கலப்புகளில் தானே புதுமை பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு அந்த அந்த முந்தின கதையில நம்ம எப்படி ஒரு சோகமான ஒரு நிகழ்வுக்குள்ள அந்த கதை போய் முடிஞ்சுச்சு. அது அப்படியே இந்த கதையில பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மூடத்தனத்தோட அந்த புரிதல் இந்த சமூகம் வச்சிருக்கிற கட்டமைப்ப விட்டுட்டு புரிதல் இல்லாத மாரி இருந்து, அத எவ்வளவு அழகா அவர் ஏத்துக்கிட்ட விஷயம், ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு விதை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அப்போ எங்க இருக்கணும்? ஏன் இருக்கணும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம இருந்தோம்னா, அதற்கான பலன்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதேபோல உங்க எல்லாருக்குமே கடையேழு வள்ளல்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல ஒருத்தர் ரொம்ப சிறப்பான வள்ளல் வந்து நள்ளி அப்படிங்கிறவரு. அவர் வந்து வருகின்ற பாணர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாராம். அப்போ ஒரு பாணர் இவர பத்தி நெறைய பேர் வந்து என்னன்னா, எல்லாருக்குமே அந்த ராஜாக்கள் பத்தியெல்லாம் தெரியாது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயா போய் பாட்டு பாடி பரிசில் பெற்று வர்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அடுத்து அவங்க வழியில பார்க்கிற வெவ்வேறு பாணர்கள்ட்ட சொல்றாங்க. இந்த மாரி இங்க ஒருத்தர் இருக்காரு. இவர் சிறப்பா நீங்க வந்து பாடல்கள் பாடுனீங்கன்னா, உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாருன்றத கேள்விப்பட்டு தான் நெறைய பேர் வராங்க. அப்படி ஒருத்தர் வர்றாரு, ஒரு பாணர் அ இந்த நள்ளியோட தலைநகரத்துக்கு வராங்க. வந்துட்டு அவங்க இது பண்ணும்பொழுது, அப்ப கரெக்ட்டா நள்ளி என்ன செய்றாருன்னா, "நான் வெளியில ஒரு முக்கியமான வேலையா கிளம்பிட்டுருக்கேன். நீங்க என்னுடைய அரண்மனையில தங்குங்க. நான் வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய வைக்கிறேன். நீங்க என்னுடைய அரண்மனையில் தங்குங்க. நான் வந்து உங்களுடைய பாடலை கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாரு அவரோட வேலைய முடிக்க. அவரோட வேலைய முடிச்சுட்டு அவர் வந்து திரும்பி வராரு. வரும்பொழுது பார்த்தா, இவங்கலாம் வந்து அப்படியே அவருடைய உபசரிப்புல வந்து திளைத்து போயிருக்கிறாங்க. அப்படியே சாப்பாடு குடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற உணவு, உடை தூங்கி அந்த உணவு சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல தூங்கி எந்திரிச்சா, திருப்பி உடனே சாப்பிடுறதற்கு சிற்றுண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரிசையா வந்துட்டே இருக்கு. அப்ப வந்து அந்த பாணர்கள்லாம் சொல்றது என்னன்னா, "நீங்க குடுத்த இந்த இதுல வந்து நாங்க எங்களையே மறந்துட்டோம். எங்களோட அடையாளமே யாருக்குமே தெரியாம போயிடுற அளவுக்கு நீங்க வந்து எங்கள கவனிக்கிறீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, ம். இந்த அப்ப வந்து ஒரு நாள் அவருக்குன்னு இந்த நாள்ல வந்து நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரு என்ன செய்றாருன்னா, சரி நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தினமும் காலையில அவங்க எந்திரிச்சு பழகுறது வந்து அந்த இசையை வந்து முறையா பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறனால, பயிற்சி பண்ணிட்டே இருக்காரு. அப்ப அந்த ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யாழ வந்து இசைத்து யாழ் கருவி தெரியும் இல்லைங்களா எல்லாருக்கும். அந்த யாழ் அப்படிங்கிற இசை கருவிய மீட்டிக்கிட்டே அவர் வந்து மருதப்பண் அப்படிங்கிற அந்த ஒரு வகையான அத வந்து வாசிச்சுட்டு இருக்காரு. அப்ப காலையில் வாசிக்கிறவர் வந்து மருதப்பண், மாலையில் இசைக்கும் பண் வந்து செவ்வழி பண். இப்ப இவரு காலையில பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறனால, இவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சிறப்பா உட்கார்ந்து அத பயிற்சி பண்ணிட்டே இருக்காரு. அதிலேயே மூழ்கிறாரு அந்த பாணர். அப்படியே நேரம் கடந்து சாயந்தரம் ஆயிடுது. இவங்க எல்லாம் சரி வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்றாங்க. இப்ப இவரோட மனம் அந்த காலையில் செய்த பயிற்சி மூலமா அதற்குள்ளவே மூழ்கி போனனால, சாயந்தரம்ங்கிறத மறந்துட்டு, இவர் அவங்க எல்லாரும் வாசிக்க சொல்லும்பொழுது, மறுபடியும் அந்த மருதப்பண்ணையே வாசிக்கிறாரு. ஆனா, அவர் வாசிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, செவ்வழிப்பண். அப்போ யாருமே எதுவுமே சொல்லல. அவரு வாசிச்சு முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நள்ளி பேசும்பொழுது சொல்கிறார், அவர் வந்து அவ்வளவு தூரம் அந்த மருதப்பண்ணில் மூழ்கிய காரணத்தினால், அவர் வந்து இப்பொழுது வாசிக்க வேண்டிய செவ்வழி பண்ண விட்டுட்டு, மருதப்பண்ணையே வாசிச்சுட்டாருன்னு அவர் வந்து முடியும் பொழுது நள்ளி வந்து சொல்றாரு. அத வந்து குறையா சொல்லல, ஒரு பெருமையா சொல்றாரு. சொன்ன உடனே தான் அந்த பாணருக்கே புரியுது, நம்ம நேரத்தையே மறந்து இத மருதப்பண்ண இசைச்சிருக்கோம். அப்ப அங்க வந்திருந்த இன்னொரு பாணர் சொல்றாராம், "நீங்க அந்த அளவுக்கு எங்கள உபசரிச்சு காலை, மாலைன்னு எதுவுமே தெரியாம, நீங்க எங்கள அப்படி உபசரிக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து இருந்த அவையில இருந்தவங்க எல்லாருமே வாசிக்க ஆரம்பிச்ச உடனே, "ஏய் நிறுத்து, நிறுத்து. நீ காலையில வாசிக்கிறத வாசிக்கிறப்பா. சாயந்தரம் வாசிக்கிறத வாசி" அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த அருமையான இசை பண்ணுடைய நிகழ்வு வேறு விதமா போயிருக்கணும். அந்த இடத்துல எவ்வளோ பெரிய அறிஞர்கள், அரசவையில இருக்கிற எல்லாரும் இருந்தா கூட, கொஞ்சம் அந்த இடத்தில் தங்களை தாங்களாகவே இல்லாதவர்களாகவோ, புரிதல் இல்லாதவர்களாகவோ அமைதியாக உட்கார்ந்திருந்து அதை கவனித்ததால், அந்த அழகான ஒரு இசைப்பண் வெளியீடு வந்து அந்த இடத்துல அழகா நடந்தது. அப்போ இது ஏன் இந்த இடத்துல அமைதியா இருக்கணும்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஒரு சபை நாகரிகம் கருதி. அல்லது இந்த மாரியான சூழ்நிலை அவர் பயிற்சியின் காரணமாக இதுல மூழ்கிட்டாருங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்தத அப்படியே புரிதல் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டு எல்லாருமே அமைதியா உட்கார்ந்திருந்ததுனால தான் அது நடந்தது. அப்போ எங்க நம்ம வந்து மூடனா இருக்கணும், ஏன் இருக்கணுங்கிறத தெரிஞ்சு நம்ம வந்து அத கண்டிப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த புகைப்படத்துல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நெறைய விஷயங்கள் பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். பாகுபலில வர 2 காட்சிகள் அங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து என்ன அப்டின்னா, அந்த தேவசேனா அந்த பல்லக்கு சிவிகையிலிருந்து அப்டியே அழகா வெளில வந்து அந்த எதிர்த்து வந்த அவங்க ஒரு கூட்டமா வந்து அவங்கள எதிர்க்கிறாங்க. அப்ப அத எப்படி அந்த வாளை வைத்து அத துணிய கிழிச்சுட்டு வந்து அப்படியே அவங்களுடைய கண்கள் தெரியிற அந்த காட்சி. அது வந்து எல்லாருமே பயங்கரமா ரசிச்ச ஒரு காட்சி.
அந்த காட்சியில தான் அவர் என்ன செய்றாரு, பாகுபலிக்கு இந்த பெண் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அது காதலாக மாறுகின்றது. உடனே இந்த பொண்ணோட நம்ம போகணும். இவங்கள வந்து இது கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த விருப்பம் வந்து அதிகமாயிடுது. உடனே அவர் என்ன செய்றாரு, தன்னை மூடனாக காட்டிக்கொண்டு அந்த பெண்ணுடைய அரண்மனைக்கு அவர் வந்து அங்க போறாரு. அப்போ தன்னுடைய பிடித்தவர்களிடம் தன்னை தன்னுடைய அன்புக்குரியவர்களா அவர் வந்து அவங்கள பெண்ண தேர்ந்தெடுத்துட்டாரு. அப்ப அவங்களுடைய அன்பை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற இடத்துல அவர் எவ்வளவு பெரிய மாவீரனா இருந்தா கூட தன்னுடைய அன்புக்குரியவர்களிடம் அந்த அன்பை திரும்பி பெற வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால, தன்னை அந்த இடத்தில் ஒரு மூடனாக காட்டிக்கொண்டு, அங்கே போய் கடைசியில அது வந்து அவர் வெற்றியும் பெறுகிறார். அப்போ அந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல இருக்கணும்? அவருக்கு பிடித்தமானதா ஆகிறது. அதனால நம்ம அந்த இடத்துல இதா இருந்தா பரவால்ல. மூடனாய் காட்டிக்கொண்டாலும் பரவாயில்லைன்னு ஒரு மாவீரன் முடிவெடுத்து போறான் அப்படிங்கும் பொழுது, அந்த மூடத்தனத்தின் முக்கியத்துவம் இந்த இடத்தில் தெளிவா வருது. அதே பாகுபலி படத்துல இன்னொரு காட்சி, இந்த தேவசேனாவை கைது செய்து அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி ராஜமாதா கிட்ட இருந்து வந்த கடிதத்திற்கு அப்புறம், இவர் தன்னை பற்றிய விவரங்களை சொல்லி, "உன்னை எங்கேயும் தலைகுனிய விடமாட்டேன். என்னோட வா. கைதியா நீ வர வர வரமாட்டேன்னு" அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. "நீ என் கூட வான்னு" சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அரசவையில நிக்க வைக்கும் பொழுது, அந்த பொண்ணு வந்து இவருக்காக பார்க்கப்பட்ட பெண் அல்ல. தன்னுடைய அண்ணனுக்காக பார்க்கப்பட்ட பெண்ணுங்கிற விவரம் எல்லாம் தெரிய வருது. அப்போ பல விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்பொழுது, இறுதியாக அவமதித்த குற்றத்திற்காக இவர் வந்து அரண்மனைய விட்டு வெளிய போணும் அப்படிங்கிற மாரியெல்லாம் நெறைய ஒரு காட்சிகள் அந்த திருமணம் நடந்து, இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவமதிச்சுட்டாங்க. அந்த ம் ஒருத்தர் வந்து தேவசேனாவ வந்து கைது செஞ்சு இது பண்ணிட்டு வரும்பொழுது, அவமதிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளிய அனுப்புற ஒரு காட்சி. அப்ப அந்த நேரத்துல கொஞ்சம் அந்த தன்னை சுற்றி நடந்த அந்த மூடத்தனத்தை விட்டுவிட்டு, அந்த இடத்துல அவங்க மூடனா அந்த ராஜமாதா வந்து மூடனா ஆனனால தான், அந்த சூழ்நிலை என்ன? அதுல என்ன சூட்சுமம் வச்சு அவங்கலாம் சுத்தி இருக்கிறவங்க காய் நகர்த்தியிருக்காங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க மாட்டாம, உண்மையிலேயே அந்த இடத்துல அவங்க மூடனா இருந்துட்டாங்க. அவங்க ஒருவேள கொஞ்சம் அந்த மூடத்தனத்தை விட்டுவிட்டு அந்த இடத்துல தெளிவான புரிதலோட இருந்திருந்தா, நல்ல ஒரு ராஜா கையில அந்த நாட்டுடைய அரசாட்சிய வந்து ஒப்படைச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டு அவர்கள் தவறிய காரணத்தினால், அந்த இடத்துல மாற்றி, அந்த வேற ஒருவருக்கு வந்து அரச பதவி பிரமாணம் அவங்க செஞ்சு வச்சுடுற மாரியான சூழ்நிலை. அப்போ இந்த இடத்துல அந்த மூடனா இருந்திருக்க கூடாத இடத்துல அவங்க மூடனா இருந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நம்ம அந்த எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி எழுந்தது இல்லையா? அந்த படம் பார்க்கும் பொழுது, கொஞ்சம் இவ்வளவு அறிவா ஏன்னா அவ்வளவு பெரிய சாசனத்தையே அவங்க எடுத்து நடத்தின ஒரு ராஜமாதா, இப்படி ஒரு சூழ்நிலையில மூடனாய் இருந்ததன் காரணமாக ஏற்பட்டது விளைவு பல்வேறு விதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதேபோல இந்த முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன மாதிரியான நம்மளோட சமூகத்தில் இருக்கின்ற நிறைய பிரச்சனைகள், பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கு. ரைட் ஃப்ரம் அன்எம்ப்ளாய்மென்ட்ல இருந்து பாவர்ட்டி, எக்கானமி, என்விரான்மென்ட் பொல்யூஷன் எத்தனையோ விதமான வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. இதுல நிறைய பிரச்சனைகள் வந்து நம்முடைய மூடத்தனத்தினால் தான் உருவாகின்றன. நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய மூடத்தனத்தினால் தேவையில்லாத இடத்தில் நாம் மூடனாக இருந்த காரணத்தினால் தான் நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் உருவாகின்றன. நிறைய இடங்கள்ல நம்ம வந்து மூடனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. இப்ப அதாவது அந்த மூடனா இருக்காம எப்படி அந்த புரிதலோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுகிட்டு இருந்தோம்னா, இவ்வளவு பிரச்சனைகள் அதாவது நெறைய அந்த லிஸ்ட் நம்ம சோசியல் இஷ்யூஸ்ன்னு எடுக்கும் பொழுது வருகின்ற சார்ட்டே இன்னும் பெருசா நெறையலாம் இருந்தது. கொஞ்சமாகவும் இருந்தது. ஆனா எனக்கு வந்து தேடும் பொழுது நிறைய அதிகமா கரண்ட்டா நம்ம ரொம்ப எல்லாருமே ஃபெமிலியரைஸ் ஆயி ஃபேஸ் பண்ற இஷ்யூஸா இருந்தது வந்து இந்த ஒரு விஷயம் தான். அதிலிருந்து எடுத்தது தான். ஏன்னா இப்ப மூடனா இருந்தோம் அப்டின்னா, அந்த வார் அப்டிங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அந்த பேசிக்கா ஒரு புரிதலோட வந்துட்டு, இந்த இடத்துல நம்ம வந்து வேற எதுவும் செய்யக்கூடாது அப்டின்ற ஒரு புரிதலோட இருந்துட்டு அப்டியே விட்டுட்டாங்கன்னா, பெருசா அளவுக்குள்ள ரொம்ப அறிவுத்தரமா யோசிச்சு, ரொம்ப பிரச்சனைகளுக்குள்ள போயி, பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்குள்ள சிக்கி, நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய சமூகத்துல நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன அடிப்படையா நம்ம செஞ்சுக்கணும்னா, இந்த இடத்துல நம்ம மூடனா இருந்தா, இப்டி ஒரு சூழ்நிலை வராதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுடைய அறிவை கழற்றி வைத்துவிட்டு மூடனாக இருந்து விடுவோம். இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மூடத்தனத்தை விட்டு வெளியே வருவோம்னு அந்த கேப் எங்க, அந்த லைன் எங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, இந்த சமூக பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த 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 ஸ்கிரீன்ஷாட்டே வந்து தேவையே இல்லாம போயிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்ததா கொஞ்சம் இதிகாசத்துக்குள்ள போகலாம். ஆ திரைப்படத்திலேருந்து கரண்ட் பிரச்சனைக்கு வந்துட்டு இப்ப இதிகாசத்துக்கு போறோம். நெறைய இடங்கள்ல நீங்க பைபிள்ல வந்து இந்த மூடன் அப்படிங்கிற வார்த்தைய அதிகமா பயன்படுத்தினத நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீதிமொழிகள் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, "பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தையா இருங்கள்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல மூடர் ஞானத்தையும், போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். அந்த மூடன் அப்படிங்கிறவன் வந்து அவனுக்கு கிடைக்கின்ற அந்த ஞானத்தையும், அடுத்தவங்க எடுத்து சொல்ற விஷயத்தையும் அசட்டையா எடுத்துக்காம நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கிறது? அப்படிங்கிற மாரியும். இவங்கலாம் சொல்றத நம்ம கேட்கணுமா? ஆனா அந்த வெவ்வேறு இது.
நீலாம் ஒரு ஆள்ன்னு வந்து என்கிட்ட சொல்ற அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருப்போம். அப்ப அந்த அசட்டைத்தனம் வந்து பெரிய ஒரு இத குடுக்குது அப்படின்னு. அடுத்து அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஞானம் அப்படிங்கிற விஷயம், அந்த அறிவு அப்படிங்கிற விஷயம், ஞானம், விஸ்டம் அப்படிங்கிறது வந்து எட்டாத உயரத்துல தான் இருக்கும் அப்படின்னு பைபிள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இந்த ராமாயண அந்த மகாபாரத கதைக்குள்ள வரலாம். அஸ்வத்தாமா அப்படிங்கிற ஒரு இங்க ஒரு போட்டிருக்கேன். அந்த அஸ்வத்தாமன் யாருன்னு தெரியுங்களா? பதில் யாராவது சொல்ல முடியுங்களா? அஸ்வத்தாமன். துரோணனுடைய பையன். துரோணாச்சாரியாருடைய பையன். பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்த குரு. அவருடைய பையன் தான் அஸ்வத்தாமன். தலைசிறந்த வீரன். அப்போ என்ன ஆகுது அப்டின்னா, அந்த துரோணாச்சாரியார் வந்து எதிரி இதுல இருக்கிறாரு. பாண்டவர்களோட எதிரியான கௌரவர்களோட கூட்டத்துல அவங்களோட சேர்ந்து போரிடுறாரு. அப்போ அவர வந்து வீழ்த்துறது ரொம்ப கடினம் அப்டிங்கிறனால என்ன செய்றாங்க ஒரு கட்டத்துல, அவருக்கு ரொம்ப பிரியமான மகன் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் யானை இறந்து விடுகிறது அப்டின்னு சொல்லிட்டு, தர்மன் மூலமா சொல்ல வச்சோம்னா, தர்மன் வந்து பொய் சொல்ல மாட்டாருன்னு நம்பி அவர் மனம் தளர்ந்துருவாரு. அவர எளிதா அட்டாக் பண்ணிரலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வராங்க. அதே மாரி அத செஞ்சு அஸ்வத்தாம அந்த இவர துரோணர வந்து அவங்க எல்லாரும் கொன்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் கேள்விப்பட்ட அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் மேல பயங்கர கோவத்தோட வராரு. வராரு அப்படின்னா, அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய அஸ்திரம் இருந்தது. நாராயண அஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் விஷ்ணு கொடுத்த அஸ்திரம். அந்த அஸ்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான அம்புகள் அதிலிருந்து வெளிவருமாம். அது வந்து எல்லாரும் அதற்கு அகைன்ஸ்ட்டா யாரெல்லாம் ஆயுதம் ஏந்தி நிக்கிறாங்களோ, அவங்கள எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போறது மட்டும் தான் அதோட வேலை. ஆனா ஆயுதம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள ஒண்ணுமே செய்யாதாம். அது அப்படியே திரும்பி போயிடுமாம் அந்த அஸ்திரம். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அஸ்திரம். அது வந்து யார் யார்ட்ட இருந்துச்சு அப்படின்னா, விஷ்ணு பகவான், துரோணர், பரசுராமர், அதற்கப்புறம் அ விஷ்ணு கிட்ட வேண்டி தான் இவர் வந்து அஸ்வத்தாமனுக்கு அந்த அஸ்திரம் கிடைச்சிருக்கும். பாண்டவர்கள அழிக்கணும்னு சொல்லியே, அவர் வந்து சுதர்சன சக்கரத்த போய் கேட்பாரு கிருஷ்ணர்ட்ட. அத விட பவர்ஃபுல்லானத தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண அஸ்திரத்த குடுத்துருவாரு விஷ்ணு பகவான். அப்போ அந்த அஸ்திரத்த ஏவி அனுப்புறாரு. அத ஒரு தடவ தான் பிரயோகப்படுத்த முடியும். அத வந்து யாராலயும் எதிர்க்க முடியாதுங்கிற சூழ்நிலை. அப்ப அது எல்லாரையும் நோக்கி வருது. பாண்டவர்கள நோக்கி ஆயிரக்கணக்கான அம்புகள் வருது. மொத்தமா அழிய போறோங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. என்ன செய்றதுன்னு தெரியாம பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு அனைவரும் பணிந்து நடந்து கொள்ளுங்கள். பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கடகடன்னு பாண்டவர் சேனை எல்லாருமே என்ன செய்றாங்க? ஆயுதத்த எல்லாம் கீழ போட்டுட்டு அந்த அஸ்திரத்த பணிஞ்சு எல்லாரும் நிக்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்டுட்டு இப்படி நிக்கிறாங்க. ஆனா அந்த பீமன் மட்டும், "என்னடா என்னைய நீங்க எதிர்த்து வரீங்களா? நான் பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு, பீமன் மட்டும் எதிர்த்து சண்டை போடுறான். அந்த அஸ்திரத்த எதிர்த்து. அப்போ எப்படி இருந்தாலும் அது வந்து அழிவு தான் கொண்டு போய் விடும். எதிர்த்து நின்னா அப்படின்னு மறுபடியும் கிருஷ்ணரும், அர்ஜுனனும் பீமன்ட்ட எடுத்து சொன்ன உடனே அவரும் ஒரு கட்டத்துல புரிஞ்சுகிட்டு என்ன செய்றாரு? ஆயுதத்த கீழே விட்டு அந்த இத பணிந்துறாரு. உடனே அந்த அஸ்திரம் யாருமே நம்மள எதிர்த்து நிக்கல. எல்லாருமே நம்மிடம் சரணடைந்து விட்டார்கள். பணிந்து விட்டார்கள்ன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுது. அப்ப இந்த இடத்துல எவ்ளோ பெரிய வீரர்கள், கதையில சிறந்த ஒருத்தன், வில்வித்தையில சிறந்த ஒருத்தன், அவ்வளவு இதுலயுமே சிறந்த யுத்த வீரர்கள் இருக்கிறப்போ, அந்த இடத்துல நான் ஏன் என்னோடத விட்டு குடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லாம, கொஞ்சம் அந்த பரவால்ல இந்த இடத்துல நம்மளுடைய அறிவு இல்லாமலே இருக்கட்டும், கொஞ்சம் புரிதல் இல்லாமலே நம்ம இருந்துக்கோன்னு ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல பணிந்ததுனால தான் அவர்கள் உயிர் காக்கப்பட்டு கடைசியில அந்த பாரத போர்ல அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த மூடனா இருக்க வேண்டியது எங்கே, எப்போ அப்படிங்கிறத நம்ம ஏன் நம்ம அந்த இடத்துல இருக்கணும்? எந்த இடத்துல நம்ம இருக்கணும்? ஏன் அங்க இருக்கணும் மூடனா? அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அடுத்ததா அதே மகாபாரதத்துல விதுரன் அப்படிங்கிற ஒருத்தர எல்லாருமே படிச்சிருப்பீங்க. விதுரன் அப்படிங்கிற கேரக்டர் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப புத்தி கூர்மையுள்ள ஒருத்தராக, மதியூக மந்திரியாக அந்த மகாபாரதத்துல வந்துட்டு இருக்க ஒருத்தர். இப்ப இந்த மகாபாரதத்துல நமக்கு தெரியும், தொடர்ந்து பகவான் கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அதே மாதிரி இந்த போய் அவர் பேசும்பொழுதுமே பாண்டவர்களுக்கு 5 கிராமத்தையாவது கொடுன்னு கேட்கிறாரு. ஆனா முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஏளனமா பேசி, அவரையே ரொம்ப அ ம இது தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பிரயோகிச்சு பேசுறாங்க. ஒவ்வொரு தடவையும் ஆனா நெறைய இடத்துல பகவான் கிருஷ்ணர் நீங்க பேசும்பொழுது பார்த்திருப்பீங்க. மூடனே துரியோதனா, மூடனே துரியோதனான்னு தான் குறிப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அதற்கு ஒரு உதாரணமா தான் இந்த விதுரன வந்து அந்த இடத்துல விதுரனோட வீட்ல வந்து தங்குறாரு. இத பத்தி பேசுறதுக்காக வர்ற கிருஷ்ணர் வந்து யாரோட மாளிகையிலயும் போய் தங்காம விதுரனோட மாளிகையில போய் தங்குறாரு. தங்கின உடனே துரியோதனனுக்கு சந்தேகம் வந்துருது. விதுரன் பாண்டவர் பக்கம் தான் நிப்பாருன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பேசி எல்லாம் முடிச்சுட்டு கிருஷ்ணர் போயிடுறாரு. சபையில வச்சு விதுரன தேவையில்லாம நெறைய பேசி விடுகிறார் துரியோதனன். அந்த கோவத்துல அவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து இந்த போர்ல யார் பக்கமும் நிக்க மாட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு, ஆயுதத்த துறந்துர்றாரு. அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம் வந்து விதுரன் கிட்ட சாரங்கம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த வில் இருந்ததாம்.
அது அவ்வளவு பெரிய பலமான ஒரு வில், அவ்வளவு பெரிய அவர் யுத்தத்துல சிறப்பா செயல்படக்கூடிய ஒருத்தர். அ துரியோதனன் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா தன்னுடைய மூடத்தனத்தை அதிகமாக பயன்படுத்திய காரணத்தினால், அந்த மாபெரும் வீரன் தன்னோட நிக்கிறத, தன்னுடைய வாயாலே கெடுத்து விட்டான் துரியோதனன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த இடத்துல வந்து அதே மாரி இவர் போய் சேனைய கேட்கும் பொழுது, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும் பொழுது, அர்ஜுனன் பணிந்து போயி கால் கடியில உட்கார்ந்திருக்காரு. துரியோதனன் வந்து தலை பக்கத்துல இருந்த ஆசனத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. அப்போ பகவான் எந்திரிச்ச உடனே இவர பார்த்த உடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல முதல்ல வந்தவர் தான் அவரு. அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் வந்து சிரத்தின் அருகில உட்கார்ந்தா என்னன்னா அகம்பாவத்தையும், ஆணவத்தையும் குறிக்கின்ற மாதிரியா. அப்ப வேண்டி வந்திருக்கப்போ வேண்டுறவங்க தான் கீழ நின்னு கேட்கணும். கொடுக்கிறவர்கள் தான் மேல இருக்கணும். அவர்களுடைய கை உயர்ந்திருக்கும், வாங்குபவர்களுடைய கை கீழ இருக்குங்கிறத கூட நீ புரிஞ்சுக்கலையா? அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கிருஷ்ணர் வந்து துரியோதனன்ட்ட. கடைசில வந்து ஒரு பக்கம் எல்லா சேனை, அக்கரோனி சேனைங்கிற அந்த நாராயணி சேனை முழுவதும் அத்தனை வகையான ஆயுதங்கள் உள்ள அந்த சேனை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். உனக்கு எது வேணும்? அப்படின்னோனே, இவர் வந்து எனக்கு அர்ஜுனன் சொல்லிடுறாரு, "நீ மட்டும் போதும்" அப்படின்னு. ஆனா இவ்ளோ பலம் வாய்ந்த அந்த சேனையே எனக்கு கிடைச்சிருச்சுங்கிற அந்த இதுல அவர் வந்து போறாரு. அப்ப அவருடைய புரிதல் ஒவ்வொரு இடத்துலயும் மூடத்தனமாகவே அவர யோசிக்க வச்சதுனால தான், அந்த பாரத போர்ல அவ்ளோ பெரிய அழிவு. அந்த போரே வந்திருக்காம தவிர்த்திருக்கலாம். ஆனா தன்னுடைய மூடத்தனத்தினால, புரிதல் இல்லாத காரணத்தினால, என்ன மாரியான ஆலோசிக்கணும்னு அவங்க அப்பா சொல்றாரு, திருதராஷ்டிரன். அப்போ வந்து அவரு வந்து முடியாது. நான் ஆலோசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்ல. நான் ஆலோசிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிர்றாரு. அப்போ எந்த ஒரு யுத்தத்திற்கும்னாலும் அமைதியாக கொஞ்சம் ஆலோசனை செய்யணும்னு சொல்றனால, அவர் நெறைய பெரிய பெரிய வீரர்கள் பலராமர்லாம் கூட இவங்களோட சேர்ந்திருக்கலாம். ஆனா, எல்லாத்தையுமே வந்து துரியோதனன் தன்னுடைய அந்த மூடத்தனமான, கோபமான, அகம்பாவத்தினால, பேச்சினால அவன் வந்து இழந்துடுறான். கடைசியில அவங்க வந்து இதாயிடுறாங்கன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராமாயணத்துக்கு போனோம் அப்டின்னா, ராமன் வந்து வாலியை மறைந்திருந்து தாக்குகின்றார். அதேபோல ராவணன்ட்ட வந்து எவ்வளவோ பேர் சொல்றாங்க. அறிவுரையா சொல்றாங்க. சீதைய கொண்டு போய் விட்டுரு. அவ வந்து ஏகபத்தினி விரதன் ராமனுடைய மனைவி. அத நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு அவருடைய மனைவி சொல்கிறாங்க. தம்பிமார்கள் சொல்றாங்க. மந்திரிமார்கள் சொல்றாங்க. நெறைய பேர் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? தான் பெரிய வீரன். தன்னை எதிர்த்து யார் வர முடியும்? யார் எனக்கு வந்து எவ்வளோ பெரிய வரம் வாங்கியிருக்கிறேன். எவ்வளோ பெரிய இதெல்லாம் நவக்கிரகமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி படி மாரி போட்டிருப்பாராம். அதுல ஏறி தான் நடந்து போவாராம். அப்போ தன்னுடைய அந்த அகம்பாவம் ஆணவத்தினால் அந்த புரிதலை அவர் தெளிவாக மற்றவர்கள் சொன்ன ஆலோசனை கேட்காமல் மூடனாக இருந்த காரணத்தினால் மொத்த இலங்கையும் அழிந்து ராவணன் அத்தகைய ஒரு மாவீரன். ராவணன் வந்து பல கலைகளை கற்றுத் தேர்ந்த அந்த ராவணன் வந்து இறந்து போறாருன்னு பார்க்கிறோம். அப்போ இதுல வந்து அந்த இதையே ஒப்பீடா வந்து அந்த ராஜசூய யாகம் நடக்கும் பொழுது கிருஷ்ணர் பகவான் வந்து சொல்றாரு. அந்த காட்சியில மகாபாரதத்துல வருது. அப்ப சொல்றாரு, "சூழ்ச்சியின் நோக்கம் தர்மம் என்றால் சூழ்ச்சியின் நோக்கம் தர்மம். ஆனால் அந்த சூழ்ச்சியே தர்மம் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சூழ்ச்சி பண்றது வந்து தர்மத்துக்காக பண்றோம் அப்படின்னா, அதுவும் தர்மம் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஏன் வந்து பகவான் கிருஷ்ணர் சூழ்ச்சி பண்ணி ஜெயிக்க வச்சாருன்னா, அந்த சூழ்ச்சியின் நோக்கம் தர்மம் ஜெயிக்கணுங்கிறனால, அந்த சூழ்ச்சியுமே தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராஜசூய யாகம் நடக்கும் பொழுது, அதை எடுத்துக்காட்டி கோடிட்டே சொல்றாரு. வாலி வந்து இப்படி கொன்னாரு. ராவணன கொல்றதுக்காக விபீஷணனோட உதவிய கேட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அத கோடிட்டே அவர் சொல்றாரு. அப்போ சூழ்ச்சியின் நோக்கம் வந்து இதா இருக்கும். அதேபோல அந்த சூழ்ச்சி வந்து தவறான நோக்கத்துல இருந்தா, அது கண்டிப்பா வீழ்ச்சியை தான் தரும். ஆனா சூழ்ச்சி நல்ல நோக்கத்துல இருந்தா, அது தர்மம் ஆகும் அப்படின்னு மகாபாரதம் மிகப்பெரிய உண்மைய வந்து நமக்கு எடுத்து உணர்த்துது. அப்போ அதன் மூலமாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த இடத்துல மூடனா இருந்து ஒதுங்கி, இவ்வளவு அறிவு இருந்தா கூட பரவால்ல இந்த இடத்துல நம்ம மூடனா இருப்போம்னு இருந்துக்கலாம். அப்போ இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல இருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப இதெல்லாம் நம்ம வந்து இதிகாசங்கள் இதிலிருந்து நம்ம சொல்றோம். இப்ப அடுத்து முக்கியமான ஒரு விஷயம். வென், வை நாட் இதுதான் நம்ம மெயினா வந்து மேஜரா வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம யாரு சொல்றத கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நம்மள வளரணும்னு நினைக்கிறவங்க குடுக்குற கிரிட்டிசிசத்த நம்ம மூடனா இருந்து, சரி அவங்க சொல்றது நல்லதுக்கு தான். நமக்கு அத புரிதல் இல்ல. அவங்க எடுத்து சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்? அத நம்ம கேட்டுக்கணும். அந்த இடத்துல மூடனா இருந்து அந்த விஷயங்கள உள்வாங்கிக்கணும். அதே இது நம்மளை கீழே தள்ளுவதற்காக சொல்கின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? அத வந்து பதில் சொல்லாம அமைதியா விட்டுட்டு, அத அப்படியே விட்டுட்டு நம்ம போயிரணும். அந்த இடத்துலயும் நம்ம அந்த தெளிவு இருக்கணும். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துல வந்து எடுத்துக்க கூடாது. அந்த மாரியான மூடன். அந்த இடத்துல இருக்கணுமா, இருக்கக்கூடாதான்னு நம்ம இப்ப லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன் இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் நற்புள்ளரி நண்பர்கள தான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு விஷயம் கத்துக்கிறோம். இப்ப எல்லாருமே பல்வேறு துறையில வல்லுனர்களா இருந்து ஓய்வு பெற்றோர்கள் இருக்கிறாங்க. தரப்பட்ட மக்கள் பல்வேறு வயதுல இருக்கிறவங்க தான் இந்த குழுல இருக்காங்க. ஆனாலும் நெறைய விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பரவால்ல. நான்
நெறைய விஷயங்கள மாத்திக்கிறேன். அன்லேர்ன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுகிட்டு இது தவறு, இது சரியில்ல, இது இது உ இதானது இல்லன்றதுன்னா, அன்லேர்ன் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். திருப்பி புதிய விஷயங்கள் குடுக்கும்பொழுது ரீலேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அப்போ எந்த இடத்துல மூடனா இருக்கணும், எந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறத தெளிவா தெரிஞ்ச காரணத்தினால தான் 5:30 மணிக்கு எந்திரிச்சு எல்லாருமே உட்காந்து இத கேட்போம். இந்த மாரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்றத சொல்றோம். அப்போ வென் டூ லேர்ன், வென் டூ அன்லேர்ன், வென் டூ ரீலேர்ன் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா புரிஞ்சுகிட்டு, இந்த மூடத்தனத்தை எங்கே உபயோகிக்கணும், எவ்வளவு தூரம் உபயோகிக்கணுங்கிறத தெளிவா புரிஞ்சு இந்த நற்புலனி நண்பர்களுக்கு இத விட சிறந்த தலைப்பு வந்து இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, அப்படி ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுகிட்ட மக்கள் நம்ம எல்லாருமே இந்த குழுவுல இருக்கிறவங்க. உங்களோடலாம் சேர்ந்து தான் நானும் இத கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போ ஏன் கொஸ்டின் பண்றத நிறுத்துறோம்? இந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்கணும். அந்த முதல் ஆன்ஸர்ல ஏன் சால்வ் ஆயிடுறோம்? அடுத்தடுத்த இதுல டீப்பா போகாம, அதுக்கப்புறம் நம்மளுடைய இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆட்டோமேஷன் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா, அ எப்போ அத ஏன் நம்ம விடுறோம்? ஏன் விடணும்? அப்படிங்கிற ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம வென், ஒய் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதேபோல இது உண்மையா? இதுல என்ன இல்லாம இருக்கு? இத விட வேறு வழிகள் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளயே நிறைய கேள்விகள். ஏன் இந்த மூடத்தனத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இத்தனை வகையான கேள்விகள நம்ம கேட்டுட்டு பண்ணணும். அதேபோல போகின்ற வழி எதுவும் தெரிய வேண்டும், வருகின்ற வழி எதுவும் தெரிய வேண்டும். அதற்குத்தான் அந்த புகைப்படம். உதாரணமாக பெயிண்ட் அடிக்கிறவரு கதவை விட்டு வெளியே வருவதற்கான நோக்கத்துல உள்ள இருந்து ஆரம்பிச்சு வெளியில வர மாரி முடிச்சிருந்தா, அவர் எளிதா என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த அறை முழுவதும் அந்த பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளிய வந்திருக்கலாம். ஆனா அவரு தலைகீழா அந்த கதவின் வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ள போய் ஒரு செவுற்று ஓரமா நின்னுட்டு வெளிய வர முடியாம தவிக்கிறாரு. அப்போ போகின்ற வழியும் தெரிய வேண்டும், வருகின்ற வழியும். போக்கும் வரத்தும் அறிந்ததாக இருந்தால், அந்த மூடத்தனத்தை எங்கே நாம் பயன்படுத்த வேண்டும்? மூடத்தனத்தை எங்கே பயன்படுத்தக்கூடாது? ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற தெளிவு நமக்கு இருக்கும். அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லி, இது சிறப்பான வாய்ப்ப குடுத்த என்னுடைய அன்பன் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ சோ மச் மேம். மிக்க நன்றி.